ஜஹாங்கீர் நாமா நூல் வெளியீட்டு விழா டிசம்பர் 22. நுழைவு கட்டணம் ₹100. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். பலூன் அக்கா தெரியுமா சார்? நானும் கேள்விப்பட்டேன். எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் வேணும்னா நீங்கள் வந்து மாதம் ₹399 வந்து நீங்கள் பே பண்ணணும். அதையும் கிட்டத்தட்ட 5500 பேர் வந்து பே பண்ணியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா 26 லட்சத்துக்கு மேலே போகுது மாதம். உங்களுக்கே தான் தெரிஞ்சிருக்குமே, டிவோஷனல் அக்கா, ஆமாம், டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, இப்போ லாஸ்ட்டாக வந்து பலூன் அக்கா வர வந்தாச்சு. ஸோ இப்படி நிறைய அக்காக்கள் உருவாக்கப்பட்டு நம்ம சொல்கிறது என்ன சொல்லுவேன்னா, வல்கராக ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்கிறத விட மூஞ்சில் அடித்த மாதிரி பதில் சொல்லுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கேள்வி கேட்குறேன்னா ஏதாவது உருப்படியாக அதையாவது கேட்கணும். அங்கே என்ன பலூனாக வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் அது எவ்வளோ உன்னோட கேள்வியில் இருக்கக்கூடிய அந்த வல்காரிட்டிக்கு செருப்பு கட்டி அடித்த மாதிரி அந்த பொண்ணு செஞ்சதாக தான் நான் பார்க்குறேன். இப்போது அந்த பெண்ணை வந்து ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் மட்டும் தாக்குவது, அதை வந்து ஒன்று இந்த மாதிரி கேள்வி கேட்குறது, பலூன் வச்சுருக்கியா அது வச்சுருக்கியான்னு கேட்குறது, இல்லைன்னா அது இன்னொரு குரூப் இருக்காங்க என்ன எப்படி கிண்டல் பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணு பிராலாம் போடாது பனியன் தான் போடும் அப்படிங்கிறது. ஸோ உருவத்தை வைத்து ஒருவரை கேலி செய்வது, அதை வச்சு இது பண்ணுறதுன்றதுலாம் ரொம்ப தப்பு. நீங்கள் சொன்னது மாதிரி ₹399 சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு 5000 பேருக்கு மேலே சேர்ந்துருக்காங்க அப்படி இப்படின்லாம் சொன்னீங்க. இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை அவங்க என்ன எதிர்பார்த்து சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது இதே மாதிரி வல்கராக ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இவனோட வல்கராரிட்டி தான் அது. டிவோஷனலாக்கான அந்த பொண்ணு பாவம் பக்தி பாட்டு தான் பாடிட்டு இருக்குது. முகத்தில் ஒரு பக்கம் வரைஞ்சிட்டு தலையில் ஆட்டிகிட்டு இருக்கோம். அது ஒரு பக்தி பாட்டை பாடிட்டு இருக்குது. அதுலேயும் போய் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, அதுக்கும் ஒரு பேரை வைக்கிற, ஜிம்மை காண்றீங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறதை பற்றி தான் சொல்லுது, ஃபிட்னஸ்க்காக சொல்லுது. அப்போ ஃபிட்னஸ்க்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது அதுக்கு வசதியான ட்ரெஸ்ஸை தான் போட முடியும். புடவை கட்டிக்கிட்டா போய் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ண முடியும்? கமெண்ட் போட்டவன் தப்பாக போட்டிருந்தாலும் அவன் மூலமாக தான் அவங்க ஃபேமஸ் ஆகிருக்காங்க. அது ரெண்டாவது விஷயம். இல்லை, அவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறாங்க. எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க, கமெண்ட் போடுற வரவன் எந்த மாதிரிலாம் இருக்கான் பாருங்க, எவ்வளோ கீழ்த்தரமான புத்தி இருக்கு பாருங்க, அப்படின்றதுனால தான் அந்த பொண்ணு எடுத்து காமிக்குது. அந்த பொண்ணு நினச்சிருந்தா அந்த கமெண்ட்டை தூக்கி போட்டுக்கலாமே, ஐயா சேப்பா அப்படின்னு தூக்கி போட்டுக்கலாம். ஏன் போடலை? அந்த பொண்ணுக்கு கோபம் வந்துருச்சு. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக எழுத்தாளரும் வரலாற்று ஆய்வாளருமான கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பலூன் அக்கா தெரியுமா சார்? நானும் கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி அந்த பேர் வந்தது அப்படின்னு தெரியுமா? அதுவும் பார்த்தேன். சமீபத்தில் அந்த பலூன் வீடியோக்கு அப்புறம் தான் ரொம்ப வைரல் ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஒரு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. அந்த வீடியோக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெகுளியாக இருக்காங்களே, நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி குறிப்பாக எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் வேணும்னா நீங்கள் வந்து மாதம் ₹399 வந்து நீங்கள் பே பண்ணணும். அதையும் கிட்டத்தட்ட 5500 பேர் வந்து பே பண்ணியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா 26 லட்சத்துக்கு மேலே போகுது மாதம். எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயங்களெல்லாம்? அதாவது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு ட்ரெண்டு அப்படின்ற மாதிரி ஒன்று போயிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் நல்ல வார்த்தை அப்படின்னு இருந்த வார்த்தையை பூரா அசிங்கமாக்கி வச்சிட்டாங்க. அந்த காலத்தில் மாமா அப்படின்னு கூப்பிட்றது தான் அன்பின் வெளிப்பாடாக இருந்தது. இப்போ அந்த வார்த்தையை கெடுத்துட்டாங்க. அடுத்த ஆள் பார்த்திங்கன்னா சாதாரணமாக எத்தனை ஐட்டம் இருக்குது உங்கள் கடையிலன்னு கேட்பாங்க. அந்த வார்த்தையும் இதாக்கி விட்டாங்க. சாதாரணமாக பேசுகிற வாட்ஸ் த மேட்டர்னு கேட்குறதுலாம் சாதாரண விஷயமா இருந்தது. மேட்டர்ன்ற வார்த்தையும் பேச விடாததாக ஆக்கிட்டாங்க. ஆன்ட்டின்னு கூப்பிட்டு இருந்ததுங்க, இப்போ ஆன்ட்டின்னு கூப்பிட்றதையும் அசிங்கமாக்கி விட்டாங்க. இப்போ கடைசியாக அக்காவையும் கொண்டாந்து வச்சுட்டாங்க. இதில் என்னென்னா, அதான் உங்களுக்கே தான் தெரிஞ்சிருக்குமே, டிவோஷனல் அக்கா, ஆமாம், டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, இப்போ லாஸ்ட்டாக வந்து பலூன் அக்கா வர வந்தாச்சு. ஸோ இப்படி நிறைய அக்காக்கள் உருவாக்கப்பட்டு நம்ம சொல்கிறது என்ன சொல்லுவேன்னா, மூடி மறைப்பதில் தான் அந்த ஆர்வம் தூண்டப்படுகிறது. அதைத்தான் அந்த பெண் செஞ்சதாக நான் பார்க்குறேன். நான் வந்து அந்த பொண்ணு வந்து வல்கராக ஆக்ட் பண்ணிச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எனக்கு நான் கேட்டால் வல்கராக ஆக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறத விட மூஞ்சில் அடித்த மாதிரி பதில் சொல்லிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கேள்வி கேட்குறேன்னா ஏதாவது உருப்படியாக அதையாவது கேட்கணும். அங்கே என்ன பலூனாக வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் அது எவ்வளோ உன்னோட கேள்வியில் இருக்கக்கூடிய அந்த வல்காரிட்டிக்கு செருப்பு கட்டி அடித்த மாதிரி அந்த பொண்ணு செஞ்சதாக தான் நான் பார்க்குறேன். இதை வந்து பெண் உரிமைனா இப்படி தான் பேசணுமா அப்படி தான் பேசணுமான்லாம் கிடையாது. நீ வந்து ஒரு பெண் அப்படிங்கிறத வச்சு தானே டிஸ்கிரிமினேட் பண்ணுற.
ஒரு பெண் அப்படின்ற அடையாளத்தை வச்சு தான் அந்த பொண்ணை டிஸ்கிரிமினேட் பண்ணுறேன். இதே வேற ஒரு ஆண்கிட்ட போய் பலூன் வச்சுருக்கியான்னு கேட்பீங்களா? எவனா கேட்பானா? அப்போ ஒரு பெண் அப்படின்னா நம்ம என்ன வேணால் வல்கராக கேட்கலாம். நீங்கள் நம்மளோட கர்ஸ் வேர்ட்ஸ், அதாவது திட்டுற வார்த்தைகளை பாருங்கள். பெண்களை மையமாக தான் இருக்கும். எல்லாம் பெண்களையும் பெண்ணின் பிறப்புறுப்பையும் மையமாக கொண்டு தான் எல்லா திட்டுற வார்த்தையும் இருக்குது. மற்றபடி திட்டுறதுக்குன்னு பார்த்தோம்னா 1-2 வார்த்தைகளை தவிர வேறு எந்த வார்த்தையும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மயிர் அப்படின்றது வந்து ஒரு அழகான தமிழ் வார்த்தை. கேசம், முடி இதெல்லாம் வந்து இந்த மயிரை குறிக்கும் வார்த்தை கிடையாது. முடின்றது வந்து கிரீடத்தை தான் குறிக்கும். கேசம்ன்றது வந்து சமஸ்கிருத வார்த்தை. மயிர் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. மயிர் நீப்பின் உயிர் நீக்கும் கவரிமான் போல அப்படின்னு நம்மகிட்ட பாடல்களே இருக்குது. கொங்குதையோட வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கை என பின்ன அதில் கூட அந்த மயிர்னு தான் வரும், இல்லை கூந்தல்னு வரும். இந்த 2 வார்த்தை வந்து தமிழில் உள்ள வார்த்தை. அதையும் நம்ம வந்து திட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ என்ன ஆகுது, நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து மட்டமாக சித்தரித்து அதுக்கப்புறம் அதை திட்டுறதுக்கு பயன்படுத்துறது. எதுவுமே வந்து மட்டம் வசதிலாம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லா வார்த்தைகளும் வார்த்தைகள், அவ்வளோதான். ஏதாவது ஒரு பொருளை குறித்த வார்த்தை. புறநானூறு தொல்காப்பியத்திலே சொல்கிறதே என்னென்னா, அனைத்து சொல்லும் பொருள் குறித்தே அப்படின்னு முதல் வரியாக தான் வரும். ஏன்னா பொருள் இல்லாமல் ஒரு வார்த்தையே கிடையாது. ஆங்கிலத்தில் கூட எக்ஸ்பிரஷன் வேர்ட்ஸ்ன்னு இருக்குது. ஓ, ஆ அப்படின்லாம் ஒரு வார்த்தைகள்லாம் இருக்குது. நம்மக்கிட்ட அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கிடையாது. நம்ம சொல்லும்போதே ஆஹா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ பொருள் குறித்து தான் எல்லா வார்த்தையும். நீங்கள் வந்து இப்போ இவங்க பண்ணுறது என்ன பண்ணுறாங்க கேட்டால் சொல்கிறது, அவள் ட்ரெஸ் பண்ண அப்படி தானே பார்க்க தோணும், உனக்கு ஏன்டா அப்படி தோணுது அப்படின்றது தான் என்னோடய கேள்வி. உன் சகோதரியோ இல்லை உன்னுடைய மகளோ அது மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தால் உனக்கு அது மாதிரி தோணுமா? அதுதான் என்னோடய நேரடியான கேள்வி. சில டைமு நாங்கள் வெளியே சாயங்காலமாக நானும் என் ஒய்ஃபும் எங்கேயா வாக்கிங் போனோன்னு வைங்களேன், யாராவது ஒரு பொண்ணுங்க அப்படி போகும்போது இப்படி பார்த்துட்டு போச்சுன்னா என் ஒய்ஃபாக, யோ இப்போ கூட உன்னை பாரு அந்த பொண்ணுங்கள்லாம் பார்க்குது அப்படின்னு. நான் அடுத்த வார்த்தை தான் சொல்லுவேன், என்னம்மா பேசிட்டு போவோம் ரெண்டும், அங்கிளும் ஆண்டியும் சுகருக்கு பிபிக்கு வாக்கிங் ஒழுங்காக போகிறாங்க பாரு, நம்ம அப்பா தான் போகல அப்படின்னு பேசிட்டு போவோம். நமக்குன்னு ஒரு வயது வரும்போது நம்ம வந்து மனசுக்குள்ளே வேணால் நமக்கு இளமையாக இருக்கிற மாதிரி தோணலாம். பார்ப்பவர்களுக்கு நம்மளை வந்து பார்த்தா அப்படி தான் தோணும். ஒரு சேனலில் கூட சொன்னாங்க, சார் நீங்கள் கொஞ்சம் டை அடிச்சுட்டு வாங்களேன் சார் அப்படின்னாங்க. ஏன்பா நீங்கள் டை இல்லாமல் வந்தீங்கன்னா யாரோ பெரியவரை பார்க்குற மாதிரி இருக்கு. பொண்ணுங்க சொன்னாங்களா பசங்க சொன்னாங்களா? ஒரு பையனே சொன்னாங்க, யாரோ பெரியவர் மாதிரி இருக்கு, சார்னு கூப்பிடும்போது வாய் வர மாட்டேங்குது, ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்லும் போது இருக்குது. ஏன்னா நமக்கு வயதாகும் போது அந்த தோற்றம் வரத்தான் செய்யும். தோற்றத்தில் எதுவுமே கிடையாது. அப்போது அந்த பெண்ணை வந்து ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் மட்டும் தாக்குவது, அதை வந்து ஒன்று இந்த மாதிரி கேள்வி கேட்குறது, பலூன் வச்சுருக்கியா அது வச்சுருக்கியான்னு கேட்குறது. இல்லைன்னா அது இன்னொரு குரூப் இருக்காங்க, என்ன எப்படி கிண்டல் பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணு பிராலாம் போடாது பனியன் தான் போடும் அப்படிங்கிறது. ஸோ உருவத்தை வைத்து ஒருவரை கேலி செய்வது, அதை வச்சு இது பண்ணுறதுன்றதெல்லாம் ரொம்ப தப்பு. நீங்கள் சொன்னது மாதிரி 399 ரூபான்னு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு 5000 பேருக்கு மேலே சேர்ந்துருக்காங்க அப்படி இப்படின்லாம் சொன்னீங்க. இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, அவங்க என்ன எதிர்பார்த்து சேர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது இதே மாதிரி வல்கராக ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இவனோட வல்காரிட்டி தான் அது. இவனோட வல்காரிட்டியில் தானே போய் பணம் கட்டுறான். அது அந்த ஒரே பொண்ணை எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்க போகிறாங்க? அது ஒன்று இருக்குல்ல. இப்போ உள்ள தலைமுறையெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, யூடியூப் வீடியோஸே வந்து 1.5 ஸ்பீடில் வச்சு தான் கேட்குறாங்க. வீடியோ பார்க்குறதில்ல எல்லாரும், அப்படியே ஃபஸ்ட்டு போயிடுறேன், ஆடியோ மட்டும் கேட்டு. ஆமாம், நான் நீ பார்க்குறேன் கதைன்னு கத்திட்டு இருக்குது, என்னடா பண்ணிட்டு இல்லைப்பா லேட் ஆகுது, சீக்கிரம் கட்டிகிட்டு இருக்கேன்றான் என் பையன். சரின்னு இன்னொரு நண்பர் ஒரு பையன் இருக்கார், அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் எப்போவுமே அப்படி தான் சார் கேட்பேன் அப்படின்றேன். ஸோ இந்த அவசர உலகத்தில் வந்து இதெல்லாம் உட்காந்து நின்று நிதானமாக பார்க்குறதுக்கெல்லாம் யாருக்கும் டைம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பான் வீடியோஸே வந்து ஆவரேஜ் வியூவிங் டைம் வந்து 2 minutes தான் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே இருந்தால் பார்க்க மாட்டாங்களாம். பான் வீடியோஸ்க்கே அந்த நிலைமைன்னா இதுக்கெல்லாம் என்ன? இது வந்து அட்டென்ஷன் சீக்கிங் அப்படின்றாங்க. இது அட்டென்ஷன் சீக்கிங் இல்லை, உங்களோட வல்காரிட்டியை காட்டுறது. அந்த டெய்லருக்கான அந்த பொண்ணை போட்டு என்ன பாடுபடுத்துகிறாங்க. அந்த பொண்ணு ஜாக்கெட் தைக்கிறாங்க, அப்போ ஜாக்கெட்டை போட்டு தான் காட்ட முடியும். இல்லை க்ளீவேஜ் காட்டுறாங்க அப்படியே. நீங்கள் இப்போ இல்லைன்னா மட்டும் நீங்கள்லாம் ரொம்ப ஒழுக்கமா டிவோஷனலாக்கான அந்த பொண்ணு பாவம் பக்தி பாட்டு தான் பாடிட்டு இருக்குது. முகத்தில் ஒரு பக்கம் வரைஞ்சிட்டு தலையத்தில் ஆட்டிகிட்டு இருக்கோம். அது ஒரு பக்தி பாட்டை பாடிட்டு இருக்குது. அதுக்கு உடனே அதுலேயும் போய் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, அதுக்கும் ஒரு பேரை வைக்கிற. ஜிம்மை காணுறீங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ணுறதை பற்றி தான் சொல்லுது.
ஃபிட்னஸ்க்காக சொல்லுது. அப்போ ஃபிட்னஸ்க்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது அதுக்கு வசதியான ட்ரெஸ்ஸை தான் போட முடியும். புடவை கட்டிக்கிட்டா போய் ஜிம்மில் எக்ஸசைஸ் பண்ண முடியும்? அப்போ பார்க்கும் ஆண்களின் பார்வையில் தான் இந்த பிரச்சனையே இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு 20 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து காம சார்ந்த ஒரு சிந்தனை வருது அப்படின்னு சொன்னால் என் மண்டையில் தான் கோளாறு. எனக்கு என்ன ஞாபகம் வரணும்? எனக்கு பெண் குழந்தை இல்லைன்றது வேறு விஷயம். இருந்தாலும் என் நண்பர்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க, என் தங்கைக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க. அதுதான் அந்த பார்வை தானே எனக்கு வரணும். அந்த குழந்தைய பார்த்த உடனே வேறு சிந்தனை வந்துச்சுன்னா எங்கே தப்பு இருக்குது? அப்போது தொடர்ச்சியாக இந்த மாதிரி பொதுவெளியில் பெண் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே, அதை தான் நான் திரும்பவும் சொல்கிறது, அவங்களுக்கு போய் இது வந்து அந்த பொண்ணு வந்து உங்களுக்கெல்லாம் கொடுத்த செருப்படி. அது ஒரு 5000 பேர் பணத்தை கட்டினீங்கல்ல, அது பிஸ்னஸாக பார்த்துட்டு டெவலப் பண்ணிட்டு போயிடுச்சு. பிஸ்னஸ்ன்னு இல்லை, இது வந்து கொடுக்கப்பட்ட பெனால்ட்டின்னு வச்சுக்கிங்க. உன்னோட வக்ர புத்திக்காக கொடுக்கப்பட்ட பெனால்ட்டி அது. கரெக்டா? அந்த வக்ர புத்திக்கு கிடைச்ச பெனால்ட்டி தான் அந்த 400 ரூபா. நீ அவங்கள அசிங்கப்படுத்தினல்ல, அதுக்கு அவங்க வாங்கின டேமேஜஸ் சார்ஜ் இது, நஷ்டஈடுன்னு வச்சுக்கிங்க. அது இந்த காலகட்டத்தில் வந்து எல்லோருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு வினாடி ஃபேமஸாக இருப்பாங்க. இப்போ இருக்கிறது அதுதான் இப்போ உள்ள காலச்சூழல். திடீர்னு பார்த்தீங்கன்னா சங்கம் முக்கியமாக சோறு முக்கியமாக, எனக்கு பசிக்கும் இல்லைன்னு இந்த ஒரு குட்டி பையன் சொன்னான். அது எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. அது அதே மாதிரி தான் வந்து எல்லாருமே ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு செகண்ட் ஒரு பையன் இது பண்ணா, ஆமாம் எப்படான்னு அது எவ்வளோ ஃபேமஸ் ஆகி எல்லா இடத்துலையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு அந்த என்ன சொல்கிறது, ஒரு நாள் பிரபலம் ஆகிடுவாங்க. ஒரு நாள் யாரோ ஒருத்தர் பேசின வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆகி எல்லாரும் அதை பற்றி அன்றைக்கி ஒரு நாள் பேசிட்டு முடிச்சுட்டு அடுத்த வீடியோவுக்கு போயிடுவாங்க. ஸோ இதை வந்து கடந்து போகிறது தான் வந்து அறிவார்ந்த செயலாக இருக்குமே தவிர, அதை விட்டு அந்த வீடியோவிலே போய் பார்த்துட்டு இன்னும் வேறு ஏதாவது இருக்கான்னு திரும்ப திரும்ப பார்க்குறது. இப்போது அறிவு சமூகத்தை சார்ந்த எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்போ மிஸ்டர் ஜிகே மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, நிறைய வரலாறு பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க. இந்த போகன்ற அந்த பையன்லாம் நல்லா பேசுவாப்புல. அந்த மாதிரி விஷயங்களில் போய் பார்த்தீங்கன்னா கூட அவங்கெல்லாம் தொடர்ந்து புது புது செய்திகளை கொடுப்பாங்க. உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய கோணங்களை காட்டுவாங்க. இப்போ நம்ம பேசும்போது வரலாறை பற்றி நிறைய பேசுகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி உடல் சார்ந்த விஷயங்கள், இல்லை புற அழகு சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான செயல். நீங்கள் சொல்கிற அந்த மாதிரி நல்ல கண்டென்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி காசு கொடுத்து பாருங்கன்னா பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க இல்லையா? பார்க்குறாங்க. இந்த அளவுக்கு ஒரே நாளில் 5000 பேர் வந்தாங்கன்னா வரமாட்டாங்க. அவ்வளோதான் விஷயமே தவிர பார்க்குறதுக்கு ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. கம்மியான ஆட்கள் இருக்காங்க. எல்லாருக்குமே பணம் கட்டணுன்ற அவசியம் இல்லைல்ல. அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு லேடி தான் பேசி போட்டிருந்தாங்க. இவ்வளோ நாள் எங்களெல்லாம் ஏமாற்றி வச்சுருந்துருக்காங்கன்னு இப்போ தான் தெரியுது. அவங்களுக்கு ஒரு 40+ மேலே இருப்பாங்கன்னு வச்சிங்களேன். நாங்கள்லாம் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஹீரோயின் வந்து ட்ரெஸ்ஸு புடவை கிட்ட தெரியாமல் நிற்பாங்க. ஹீரோ வந்து அந்த புடவையை மடித்து அப்படி சொருவினோடனே ஜுவ்வனி ஏறி அப்படியே பாட்டு பாடி லவ் வந்துருச்சு அப்படி இப்படிலாம் காட்டுவாங்க. நாங்களும் அதை பார்த்து ஏமாந்துட்டு இருக்கோம். இப்போல்லாம் பார்த்தா பொண்ணுங்களை விட நிறைய ப்ரைடல் மேக்கப்பே வந்து பசங்க தான் வந்து பண்ணி விட்றாங்க. அந்த பொண்ணுக்கெல்லாம் சுவ்வெல்லாம் ஏறலையே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அந்த பையனும் அவனும் மடிச்சு தானே, அவனும் தானே சொருவு தானே செய்கிறான். அதான் அந்த லேடி சொல்லியிருந்தாங்க, இப்பெல்லாம் ஜிவ்னி ஏறவே இல்லையே. அப்போ எங்களெல்லாம் பைத்தியக்காரனாக்கி வச்சுருக்கீங்களா அந்த காலத்தில் சினிமா எடுக்கிற லவ்னு சொல்லி அப்படின்னு. இப்போ என் பையனை ஒரு தடவை சிங்காரவேலன் படம் பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு சொன்னான், என்னப்பா இது அநியாயமாக இருக்குது அப்படின்னா. ஏன்டா, உங்கள் காலத்துலலாம் ஸ்கூல் பொண்ணுங்களை அங்கிளுங்க போய் ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு பேர் தான் லவ் அப்படின்னு கேட்டான். ஸோ இப்போ இருக்க பசங்களோட பார்வை வந்து ஒரு இருக்கிற படங்களே அப்படி தானே. சிவகார்த்திகேயன் படங்கள். ஆமாம், சிவகார்த்திகேயன் படம் இன்றைக்கி வேறு அதுதானே. வேலை பார்க்காம அவர் சுற்றிட்டு இருப்பார். அந்த பொண்ணு வேலைக்கு போகும், இவரு போய் ஸ்டாக்கிங் பண்ணி அதை கல்யாணம் பண்ணிப்பார். கடைசி அந்த நர்ஸு படம் வர அதுதானே நடிச்சிருந்தாங்க. இப்போ தான் அந்த ஒன்றே அமரன் 1 தான் கொஞ்சம் வேறு மாதிரி போய் நாட்டை காப்பாற்ற போயிருக்காருன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் ஓடுமான்னா ஓடும், ஓடாமலாம் இருக்காது. அதான் ரொம்ப நாள் ஓடாது. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் அவுத்து போட்டு ரோட்டில் நடந்து போங்க, எல்லோரும் நம்மளை தான் பார்ப்பாங்க. கரெக்டு தானே? ஸோ எதன் மூலமாக ஒருத்தர் பிரபலமாகிறாரு, அதை எப்படி காசாக்குனாருன்றதெல்லாம் வந்து குறுகிய காலத்தில் தான் இருக்கும். இந்த மாதம் பணம் கட்டின அத்தனை பேரும் அடுத்த மாதம் பணம் கட்ட போகிறாங்க? கண்டிப்பாக கிடையாது. சரி, அப்படி இருந்தாலும் அந்த பணம் வந்து வசதி தானே சார். ஆமாம், நீங்கள் அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி எல்லோரும் பேசுனீங்க, அதுக்கு ஃபைன் வசூல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
அதிலே ஒரு அந்த வீடியோவில் வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாரு, நான் 26 லட்சம் 30 லட்சம் சொல்கிறாங்க, அதில் டேக்ஸ் போனதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் வரும்னு எனக்கு தான் தெரியும். டேக்ஸ் மட்டும் இல்லை, அதில் 45% வந்து யூடியூப் வேறு எடுத்துவான். 45% யூடியூப் எடுத்துக்கும், 55% தான் கொடுப்பான். அந்த 55ல டேக்ஸ் போகும். சரியா? அது அந்த நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் படம்லாம் அப்படியெல்லாம் வராது. ஸோ அது வந்து என்னன்னா, என்னோட பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன்னா, உங்கள் பார்வையில் இருக்கும் குறைபாடு ப்ளஸ் வந்து செக்ஸை பற்றி வெளிப்படையாக பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. நான் சொல்லக்கூடியது என்னென்னா, செக்ஸ் அண்ட் ஹைஜீனை பற்றி பெண்களுக்கு கூட அவங்க அம்மா சொல்லி கொடுத்துட்றாங்க. ஸ்கூல்லலாம் வந்து செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது சும்மா ஒரு பேரளவில் வச்சுருக்காங்களே தவிர வந்து சரியாக இது பண்ணல. வைக்கணும். அதாவது எப்படி வைக்கணும்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியாக செக்ஸ் எஜுகேஷன் வைக்கணும். பெண்களோட கேள்வியெல்லாம் இல்லை ஒன்றா வச்சா கூட பெண்களின் கேள்விகளை பதில் சொல்கிறதுக்கு ஒரு பெண் ஆசிரியரும், ஆண்களின் கேள்விகளை பதில் சொல்கிறதுக்கு ஒரு ஆண் ஆசிரியரும் இருக்கணும். புரியுதுங்களா? பெண்களோட ஆண்களை பற்றி ஒரு பெண் ஆசிரியரால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இல்லை ஒரு பெண்ணால் வந்து ஆணை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இப்போ நான் ஒரு ஆண், செக்ஸில் உச்சக்கட்டம் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஒரு பெண்ணுக்கு எப்படி உச்சக்கட்டம் இருக்குன்றதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அதை நான் அனுபவிக்க முடியாது. அனுபவித்து பார்த்தா தானே தெரியும். ஸோ எப்போதுமே இந்த செக்ஸ் எஜுகேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா, வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஒரு பெண் வந்து வயதுக்கு வந்த உடனே அவங்க அம்மா வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த பீரியட்ஸ்னால் என்ன, இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இது எப்படி ஹைஜீனிக்காக பார்த்துக்கணும் உடம்பை அப்படிங்கிறத அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் ஆம்பளை பசங்களுக்கு யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களா? எங்கள் அப்பா எனக்கும் சொல்லிக் கொடுக்கல, ஆனால் நான் என் பையனுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். என் பையனுக்கு நான் சொல்லிக் கொடுத்துட்டேன். அதில் ஒன்றும் அசிங்கமே கிடையாது. ஒரு அப்பா தான் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்க. சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த பையனுக்கு தெளிவு வரணும். சொல்லிக் கொடுக்குறது சரியாக சொல்லிக் கொடுக்கணும். உடனே இவங்க பூரா நம்ம செக்ஸ் எஜுகேஷன் சொன்ன உடனே எங்கே போயிடுறாங்கன்னா, போர்னோகிராஃபிக்கு போயிடுறாங்க. போர்னோகிராஃபிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. சயின்டிஃபிக்காக என்னன்னு சொல்லிக் கொடுங்க போதும். அப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியலையா, ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள். டாக்டர் அழகாக சொல்லிக் கொடுப்பார், சந்தோஷப்படுவார். இப்படி ஒரு அப்பா இருக்கார், தான் மகனுக்கு வந்து இதை சொல்லிக் கொடுத்துடணும் அப்படின்னு, பயாலஜிக்கலாக எப்படின்றதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. எதுக்காக டாக்டர்கிட்ட போங்கன்னு சொல்கிறேன்னா, உங்கள் பைக் ரிப்பேர் ஆனால் யார்கிட்ட போவீங்க? சைக்கிள் கடைக்கார்ட்டையா போவீங்க? பைக் கடைக்கு தான் போவீங்க. கார் ரிப்பேர் ஆனால் பைக் கடைக்காரன்ட்ட போக மாட்டீங்கல்ல, கார் சர்வீஸ் சென்டருக்கு தானே போவீங்க. அது மாதிரி இந்த உடம்பு வந்து ஒரு மிஷின்னு வச்சுக்கிங்க. இந்த மிஷினை ஏதாவது ரிப்பேர் ஆனால் சரி பண்ணுறவர் யார்? டாக்டர் தான் சரி பண்ணுவார். சரியா? அப்போ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவர் வந்து கரெக்டான முறையில் சொல்லி கொடுத்துருவார். நிறைய பேர் இந்த செக்ஸை தெரிஞ்சுக்கிறதே எதுலேருந்து தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, போர்னோகிராஃபிலேருந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அவனுக்கு ஃபஸ்ட்டு செக்ஸை அவனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதே எது மூலமாக வருதுன்னா, போர்னோகிராஃபின்னு சொல்லக்கூடிய இந்த ஆபாச படங்கள் மூலமாகவோ இல்லை ஆபாச புத்தகங்கள் மூலமாகத்தான் அவனுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. அப்போ அதில் படித்து அதில் பார்த்த படங்களை வச்சுக்கிட்டு இது இப்படி தான் போல அப்படின்னா அவனாக நினச்சிக்கிட்டு அப்புறம் கல்யாணம் ஆன உடனே என்ன ஆகுது, கல்யாணம் ஆன உடனேயோ இல்லை முதல் செக்ஸ் அனுபவத்துக்கு அப்போவோ என்ன ஆகுது, டிப்ரெஷனில் போயிடலாம். நீங்கள் பார்க்கக்கூடிய ஆபாச படங்கள் வந்து ஒரு நாளில் எடுத்தது கிடையாது. அது எப்படி சாதாரணமாக சினிமா எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு மாதம் உட்காந்து ஷூட்டிங் பண்ணுவாங்க. அதுக்கு கண்டினியூட்டி பார்க்குறதுலேருந்து, ட்ரெஸ் பார்க்குறதுலேருந்து, போன சீனில் எந்த இடம் இருந்தது, எந்த ஷூ போட்டிருந்தாங்கன்னுலேருந்து எல்லாத்துக்கும் கண்டினியூட்டி பார்த்து அவன் ஒரு மாதம் ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி அரை மணி நேரத்துக்கு உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் போய் மார்க்கெட்டில் போய் 500 ரூபா கொடுத்து சிடி வாங்குறீங்க, 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏன்டா இதுக்காடா 500 ரூபான்னு கேட்பீங்க. இல்லை இன்னும் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ரஜினிகாந்த் படத்தில் 500 பேர் அடிப்பார். நிஜ வாழ்க்கையில் அடிக்க முடியுமா? அது ரஜினின்னு இல்லை, ரஜினியோ கமலோ விஜயோ அஜித்தோ தனுஷோ யாராக வேணா இருக்கட்டும், நிஜ வாழ்க்கையில் அடிக்க முடியுமா? அதை போல தான் அந்த போர்னோகிராஃபியில் நடிக்கிற நபரும். அவரை கூட்டு வந்து நிஜ வாழ்க்கையில் செய்ய சொன்னால் அவரால் 3/4 மணி நேரம் செய்ய முடியாது. இதை வந்து விளக்கமாக ஒரு டாக்டராக இருந்தால் சொல்லுவாங்க. இந்த விளக்கம் இல்லாமல் தான் இந்த செக்ஷுவலி டிப்ரெஸ் ஆன காரணத்தினால தான் இந்த மாதிரி வல்கரான சிந்தனையெல்லாம் வருது. இந்த வல்கரான சிந்தனையோட பிறப்பிடமே எங்கன்னா, சரியான செக்ஸை பற்றிய புரிதல் இல்லாமல், அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால வர டிப்ரெஷன், அந்த டிப்ரெஷன் காரணமாக வக்ர புத்தியாக மாறி வரப்போகிற எல்லாரையும் அசிங்கமாக பேசுறது. இந்த பொண்ணை விட்டுருங்க. யூடியூப்லேயோ இன்ஸ்டாலேயோ வர்ற எந்த பொண்ணையாவது மூஞ்ச பார்க்குறானா? எவனாவது பார்க்குறானா? அப்போ உங்களை நீங்கள் இப்படி இருக்கிறதுனால உங்களை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொன்னால், இலக்கியான ஒரு பொண்ணு
அது ஒன்றும் பண்ணாது, விதவிதமாக ஜாக்கெட் போட்டு இன்ஸ்டாகிராம் போடும், எல்லாம் மில்லியன் கணக்கில் வியூஸு. அது இப்போ அந்த பொண்ணு பணம் சேர்ந்ததுக்கப்புறம் எந்த ரேஞ்சுக்கு ஆயிடுச்சுன்னா துபாயிலலாம் போய் ஷூட் பண்ணி போடுற அளவுக்கு அது டெவலப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ தப்பு எங்கே இருக்குது? தப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. சரியா? அதை நீ சரி பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அந்த பெண்கள் எல்லாம் குறை சொல்கிறதுக்கு. பெண்களுக்கு நீ குறைய சொல்ல வேணாம், நீ எல்லாம் தெரிஞ்சிட்டேன்னா அவங்களாம் உங்களை இது மாதிரி அப்யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. அப்போ அந்த பெண்கள் செய்வது அப்யூஸ் இல்லையானா ஒரு வகையில் அப்யூஸ் தான், ஒரு வகையில் அப்யூஸ் தான். ஆனால் அந்த அப்யூஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு நடக்கும்? நீ நாக தொங்க போட்டு திரியிற வரை தான் நடக்கும். ஸோ தவறை நீ ஆண்கள் தான் திருத்திக்கணும். இல்லை இப்படி ஒரு கமெண்ட் ஒருத்தன் போய் போடுவானா பலூன் இருக்கா அப்படின்னு, அப்போ அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ அசிங்கமான ஒரு சிந்தனை இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த மொத்த விஷயத்துலையுமே நம்ம பார்க்கணும். கமெண்ட் போட்டவன் தப்பாக போட்டிருந்தாலும் அவன் மூலமாக தான் அவங்க ஃபேமஸ் ஆகிருக்காங்க, அது ரெண்டாவது விஷயம். இல்லை அவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுறாங்க, எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்க. கமெண்ட் போடுற வரவன் எந்த மாதிரிலாம் இருக்கான் பாருங்க, எவ்வளோ கீழ்த்தரமான புத்தி இருக்கு பாருங்க, அப்படின்றதுனால தான் அந்த பொண்ணு எடுத்து காமிக்குது. அந்த பொண்ணு நினச்சிருந்தா அந்த கமெண்ட்டை தூக்கி போட்டுக்கலாமே, ஐயா சேப்பா அப்படின்னு தூக்கி போட்டுக்கலாம். ஏன் போடலை? அந்த பொண்ணுக்கு கோபம் வந்துருச்சு, ஏன்டா என்ன அசிங்கப்படுத்துற அப்படின்னு கோபம் வந்து தான் அந்த பொண்ணு அந்த கமெண்ட்டே எடுத்து படிச்சு காட்டுறாங்க. இல்லைன்னா படிச்சு காட்டணும்னு அவசியம் இல்லையே. இப்போ நம்ம பார்க்குறோம், நம்ம வீடியோஸ்லாம் ஒரு சில வீடியோஸ்லாம் 200 கமெண்ட் 300 கமெண்ட் வருது, ஒரு சில நேரத்தில் 1000 கமெண்ட் கூட வருது. அதெல்லாம் படிச்சுட்டு ஒன்று ஒன்றா படித்து பார்த்து ஒன்றுக்கு பதில் சொல்லிட்டா இருக்கிறோம். அவன் யாரையோ திட்டுறான்ட்டு நான் போயிடுவேன், அவன் என்ன திட்டதாவே நான் பார்க்கறது இல்லை. அவன் என்னோட கருத்துக்கு தான் அவன் திட்டுறான். அவன் கிருஷ்ணவேல்ன்ற தனி நபரை திட்டலை, அவன் கிருஷ்ணவேல்ன்ற நபர் சொன்னா கருத்தை தான் திட்டுறான் அவன். சரியா? அவன் என்ன திட்டினா தான் நான் என்னடான்னு கேள்வி கேட்கணும். என் கருத்தை தானே திட்டிக்கோ, நல்லா திட்டிக்கோ போ அப்படின்னு விட்டுருவேன். ஸோ இது வந்து அந்த மாதிரி செய்து காட்டியதற்காகவோ அந்த பெண்ணுக்கு எந்த அசிங்கமும் கிடையாது, எந்த அவமானமும் கிடையாது. அந்த கமெண்ட் போட்டவனுக்கும் அதை பற்றி அசிங்கமாக பேசுகிறவனுக்கும் தான் அசிங்கமே தவிர அந்த பொண்ணுக்கு எந்த அசிங்கமும் கிடையாது. இதை வந்து என்னென்னா, ஒரு பெண்ணை வந்து நீங்கள் உடல் ரீதியாகவோ ஒழுக்கம் ரீதியாகவோ பேசி மட்டம் தட்டிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்கல்ல, அந்த பார்வைக்கு விழுந்த செருப்படியுது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்களை எங்களோட பாயிண்ட் பண்ணிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.